Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானோட கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் செமஸ்டர் நடந்தக்கூடிய கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். சரியா சார், எதுக்கு சார் நாங்கள் வந்து கொஸ்டின் பேப்பர் நாங்கள் பார்க்கணும், இந்த கொஸ்டின் பேப்பர்னால எங்களுக்கு என்ன யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ஒரு பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது இப்போ நம்ம புதுசாக ஒரு புக்கை நான் என்னாச்சு பார்த்து எடுத்து பார்க்குறேன். இதில் எது முக்கியமான பார்ட்டு, எது முக்கியம் இல்லாதது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நாம படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா, ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய பேர் படிப்பாங்க, ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. சரியா, அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிற பசங்களுக்கு ஏன் வந்து மார்க் வரல அப்படின்னா, தேவையில்லாத விஷயத்துல நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு மார்க் எவ்வளோ நேரம் படித்து வேஸ்ட் தானே. அப்போ தேவை இருக்கிற விஷயத்த கொஞ்ச நேரம் படித்தாலும் அதுலேருந்து என்ன பார்த்தா மார்க் வந்து கிடைக்கும். சரியா, அப்போ ஹார்ட் ஒர்க் வேறு, ஸ்மார்ட் ஒர்க் வேறு. அப்போ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த பகுதிகள் எந்தெந்த பார்ட்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு துணைக்கோளாக இருக்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். சரியா, அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு மொத்தம் எத்தனை 2 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா 10 2 மார்க் இருக்கும். சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட் இஸ் அல்காரிதம் இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப முக்கியமானது, அதான் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வாட் ஆர் தி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் டெவலப்பிங் அல்காரிதம், இதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான். லிஸ்ட் தி வேரியஸ் சிங்கிள் வேல்யூ டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். சரியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி வாட் இஸ் an அதாவது இன்டென்ஷன் இன் பைத்தான் கிவன் an எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் எ ஃபார் லூப் தட் பிரிண்ட்ஸ் நம்பர், அதாவது பிரிண்ட்ஸ் நம்பர் ஃப்ரம் தி 0 to 57. சரியா, ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ணோம், பிரிண்ட் நம்பர் 0 to 57 யூசிங் தி ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இன் தி பைத்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் தி ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் இன் பைத்தான். சரியா, அதுக்கப்புறம் வாட் ஆர் தி லிஸ்ட். சரியா, வாட் ஆர் தி லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். அதுக்கப்புறம் மென்ஷன் இட்ஸ் அட்வான்டேஜஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எ டியூபல் இன் பைத்தான் கிவன் an எக்ஸாம்பிள். ரைட் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபார்மட் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் how expansion are handled in the Python. சரியா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா, இதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து 16 மார்க் கொஸ்டின். 16 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாக நமக்கு வந்து 16 மார்க் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு பைத்தானை பொறுத்தவரைக்கும். இங்கே பாருங்க, எல்லாமே வந்து 6 மார்க் கொஸ்டின், 10 மார்க், அதே மாதிரி 12 மார்க், 4 மார்க், 12 மார்க், 4 மார்க், 8 மார்க், 8 மார்க், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 12 மார்க், 4 மார்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 12 மார்க், 4 மார்க், இந்த மாதிரி தான் எங்கேயுமே பாருங்க டைரக்ட் 16 மார்க் கொஸ்டினே இல்லை. சரியா, அப்போ ஒரு 2 மார்க் கொஸ்டின் நீங்க படிக்கிறீங்க, கொஞ்சம் அந்த கொஸ்டின் வந்து பெருசா இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கூட நமக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 16 மார்க் கொஸ்டின்ல கூட அது வர்றதுக்கும் நமக்கு நினைச்சு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பசங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 மார்க்கா சரி கடைசி எக்ஸாம் போறப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறோம். அந்த மாதிரி நீங்க விட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதை தெளிவாக பார்த்துங்க. சரியா, இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் என்னாச்சு பார்த்தா தெளிவாக நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம என்னாச்சு பார்த்தா கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம என்னாச்சு பார்த்தா அப்லோட் பண்ண போகிறோம். சரியா, அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்ற கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ பெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.